ஏன் பொழப்பு கொண்ட எப்படி பரவாயில்ல சொல்லு பாக்கலாம். அமைச்சர் இப்படி அங்கேயும் திடீரா சின்ன குச்சி ஒரு இடத்துல உட்காரு போற அப்படி விடுறா சத்தம் போடாது. எனது ஆர்வீர் நண்பர் அவர் வைத்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னு சொல்லி 5250 ரூபாய் வைத்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னு சொல்லி 5250 ரூபாய் நன்கொடை கொடுத்துள்ளார். தாயை பச்சி அம்மா அவர் செய்யும் தொழில மேன்மை முன்னேற்ற வளர்ச்சி நல வருமானத்தை கொடுத்து அவருடைய குழந்தைகள் ஆரோக்கியத்தையும் சிறப்பான கல்வியும் கொடுத்து போக்குவரத்தில் யாதொரு இடையூறுமின்றி நோய் நொடி பிணிபீடுகள் நீங்கி வாழ்வில் எல்லா வளங்களையும் ஒருங்கே பெற்று சீரும் சிறப்புமாய் பல்லாண்டு பல்லாண்டு 1100 ஆண்டு கால வாழ எல்லா வல்ல பச்சியம்மனை பிரார்த்திக்கின்றேன். நாடக கலா ரசிக பெருமக்கள் எல்லாம் அவரவர் சொத்திலிருந்து 1, 10, 100, 20, 50, 200 என்று நன்கொடை கொடுத்துள்ளார். ஆமா தாயே பச்சியம்மா அவரவர் மனதிலே உள்ள மனக்குறையை தீக்கி மனையில் உள்ள குறைகள்லாம் நீக்கி வாழ்வில் எல்லா வளங்களையும் ஒருங்கே பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ பச்சியம்மனை பிரார்த்திக்கின்றேன். 5250 ரூபாய் கொடுத்தவரு ஒரு காரியத்தை மனசுல நினைச்சிருக்கிறார். அதுவும் நிறைவேறும் தருவாயில தான் இருக்குதான். அத நிறைவேறிச்சுனா 25,000 நான் பயல போடுறேங்கிறார். தாயை பச்சியம்மா அவர் நினைத்த காரியம் இனிதே நிறைவு செய்ய கூடதொன போய பக்கதொன போய பாதுகாப்பை கொடுத்து சீரும் சிறப்புமாய் வாழ பச்சியம்மனை மீண்டும் பிரார்த்திக்கின்றேன். மகாராஜா என்ன செய்கிறாய்? அதையே செய், உடம்புக்கு நல்லா இருக்கும். என்னதுங்க கை வேலை? நீங்க என்ன நினைச்சீங்க? நீ என்ன வேலை சொன்ன? நாட்டுல பாரு குடிக்கிறோம். அதே நானும் சொன்னேன். பரவாயில்ல பரவாயில்ல, நீங்களும் அவத்துக்கு சோத்தை தந்துருப்பீங்களா? சரி, எனக்கு அப்பயே ஆள் சின்ன பேர்லாட்டா தமிழ்நாடு வந்திருக்கிற பொழுது என்னை யார் என்று கவனித்தாய்? சொல்லாவிட்டால் பெற்றவருக்கு தெரியும், பெற்றவருக்கு தெரியும். தம்மை போல சொன்னால்தான் உனக்கு தெரியும். அப்படியா? அப்படி சொல்வதற்கு முன்பதாக நாடு வேறு புகழ் சிறந்த அழகிரி கொண்டாடி என் நகரத்தின் பெயர் என்ன? சத்தியமா தெரியலையா? தெரியலப்பா, மனசார தெரியல, போல தெரியல. மாச்சா 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 விடாத சோறு திங்கிறான். தாயே பச்சியம்மா தாயே பச்சியம்மா அவர் நினைச்ச காரியம் நிறைவேறிட்டா 2000 ரூபாய் பையில போட்டாராம். தாயே பச்சியம்மா கூட துணை பைய பக்க துணை பைய பாதுகாப்பை கொடுத்து அவர் நினைவ காரியம் நிறைவேறணும். பாலிக்காட்டார் அவர் சொத்திலிருந்து 100 ரூபாயோ நம்ம சிவனடியார் இளம்பிள்ளை அவர் சொத்திலிருந்து 100 ரூபாய் நோட்டு கொடுத்துள்ளார். பச்சியம்மா அவரவர் செய்யும் தொழிலை மேன்மை முன்னேற்ற வளர்ச்சி நல வருமானத்தை கொடுத்து சீரஞ்சிறப்புமாய் வாழ பச்சியம்மனை பிரார்த்திக்கின்றேன்.
மாதனுடைய மனைவியாக வந்தவர் அவர் சொத்திலிருந்து 10 ரூபாய் வந்து காகிதம் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறோம்? ஆண்குலவுக்கு அரசு பெற்று பெண்குலவுக்கு பெற்று வருகி கொண்ட உழையாமல் கொண்டு போவாராமல் குடியும் குடிக்கணும் போவாரா எல்லாம் வல்ல பச்சைமலை வேண்டிய ராமாஜியம். அப்படி இருந்தாலும் என்ன ஊர் இது? இழுத்தடிச்சாப்பட்டி. ஒன்ன புட்ட மாய்ச்ச பக்தர்களுக்கு அடுத்த தாயை போல போன மாசம் இதே இடத்துல நான் ஒண்ணு நினைச்சிட்டு போனேன். அடுத்த கூட்டு வர்றதுக்குள்ள எனக்கு அந்த விஷயம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு கூட போகல. அங்க இருந்து எனக்கு போன் வந்து சரி இருக்கட்டும், எனக்கு வாழ்க்கை தலைவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்ணுடைய ஆசை. ஆமா இதே இடத்துல கோயிலுக்கு கூட போகல, இந்த இடத்துல நின்று கொண்டு அதுவும் நானும் கந்தசாமி தான் பேசுறோம். நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நினைத்த காரியம் நிறைவேறிவிட்டால் அங்க நான் வருவேன், இல்லையா நான் வரமாட்டேன் அப்படின்னு இந்த லைட்டு கம்பத்துக்கு இருந்து பேசிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு இப்படியே போனவன். நான் வீடு கூட போகல. ஒவ்வொன்றாபுரம் பஸ் ஸ்டாப்புக்கு போன உடனே எனக்கு போன். சரி சரி அப்பேற்பட்ட இருக்கட்டும், ஊட்டிக்கே தெரியும் சொன்னாங்க. சரி நல்லா அப்படி அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அம்மன் அம்மனுக்காக அமாவாசை பூஜையை முன்னிட்டு ஓரிரவு சப்த நாட்டியம். அப்படி இருந்தாலும் வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன தெரியுங்க? நல்லா சொல்றேன் கேட்டு. ஆகாயத்திலே ரதம் ஓட்டக்கூடிய ஆகாய காந்துருவன் உமைதான். அப்படி ஆகாய காந்துருவனாக இருந்தாலும் தைத்தந்து யாருங்க? 10 மாதம் 300 நாள் 3000
வினாடி மகனே வருங்கால இளவரசி கல்கண்ட தேனை கல்லுவது என்று சொல்லி அதுக்கு போவாதுடா. அம்மா பாக்கணும் கூப்பிடுறதுங்க. என்னை பெற்ற தாய் உங்கள் பெற்ற தாய் தாயார் தெரியுமா? தாய் யாருங்க? வாடா மகனே வருங்கால இளவரசா நல்ல அமுதே என்று சொல்லி 10 மாதம் முன்னொரு நாள் 3000 தச வினாடிகள் அங்கத்திலே சுமந்து எடுத்தாங்கல்லவா என் தாய் இந்த தாய் புண்ணியவதி புண்ணியவதி என் தாய் புண்ணியவதி உன் தாய் புண்ணியவதி நான் குடியிருந்த கோவில் அது எம்ஜிஆர் படங்க என் அன்னையோர் ஆலயம் ரஜினி படங்க பெற்றால் நான் பிள்ளையா எம்ஜிஆருங்க குறிச்சே போடுவேன் ஜாக்கிரதை நீங்க ஏன் உருகிறீங்க அதே உறிஞ்சிக்கிட்ட நண்பா என் தந்தையார் சந்திர மகாராஜன் சந்திர மகாராஜன் உமைதான் தாயோ என் தாயோ சாயாதேவி சாயாதேவி உமைதான் அப்படி சாயாதேவிக்கும் சந்திர மகாராஜனுக்கும் எத்தனை பேர் பிறந்தீங்க நண்பா வாழைக்கு ஒரு குலை போல் என் தாய் தந்தைக்கும் ஒருவனாகவே பிறந்தேன் ஒருவனாகவே உமைதான் அப்படி பிறந்திருந்தாலும் சாந்திர மன்னனாக இருந்தாலும் எனக்கு தினந்தோறும் என்ன வேலை ஆகாயத்திலே ரதம் ஓட்டுவது என்னுடைய வேலை ஆகாயத்தில் ரதம் ஓட்டக்கூடிய வேலை புறவை ஓட்டக்கூடிய பறக்கும் புறவி ஆமா சரிங்க அதாவது ரதம் என்றால் பூமியில ஓடும் சரி அது ராஜர்களுடைய ரதம் சரி என்னுடைய ரதம் வானிலே ஓடும் ஆமா ஆகாய மார்க்கமாக ரதம் செலுத்தக்கூடிய ஆகாய காந்தர்வன் ஆமா சரி அப்படி ஆகாய காந்தர்வனாக இருந்தாலும் தாய்க்கு ஒரு முறை போல் நான் பிறந்திருந்தாலும் நான் மாலையிட்ட மனைவியன் எனக்கு எத்தனை மனைவிகள் நண்பா எனக்கு எத்தனை மனைகள் தெரியுமா? 1 2 3 4 5 6 7 எனக்கு 7 மனைவிகள் 7 மனைவிகள் ஆமா சரிங்க 7 மனைவிகளை திருமணம் செய்து என் மனைவிகளுடைய பெயர் என்ன சித்ரா ஆமா அப்படி என்று சொல்லக்கூடிய 7 மனைவிகளை திருமணம் செய்து ஆமா ஏழை வைக்க அப்புறம் ஒன்னும்
சரி மேற்கொண்டு நண்பா, அப்படி 7 மணிலே மாலையிட்டு இருந்தாலும் 7 மணிக்கு திருமணம் செய்து உங்களுக்கு புலத்தர பாக்கி உண்டா? புத்திர பாக்கியம்பா, புத்திர பாக்கியம். நண்பா, ஆ, இத்தனை வார்த்தைகள் கேட்ட உங்களுடைய மனமெல்லாம் சந்தோஷமாக இருந்தது. சரி சரி. ஒரு பொது வசனம் என்னப்பா, இந்த 3 சேர் வச்சிருக்கிறவங்க தயவு செய்து விடுங்கடா, அதான் நின்றுட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து இப்பெல்லாம் என்னுடைய மனமெல்லாம் சந்தோஷமாக இருந்தது. சரி சரி. உனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறாய் என்று கேட்டாயே. ஏழிலையும் சேர்ந்து பேரிடியாக இழுத்தது போல் வாழ்விலே நடந்த சோகங்கள் நண்பா, 7 மனைவிகளை திருமணம் செய்து 7 மனைவிகளுக்கும் ஒருவருக்குமே குழந்தை பாக்கியமே கிடையாதா நண்பா? நண்பா, நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? என்ன பாவம் செஞ்சீங்க? என்று கேட்ட வந்தவரை பிறகு வர சொன்னா, தாத்தல் அடிச்சேனா, தப்பு உடைச்சேனா, உடைத்தீங்களா? அதாவது பிள்ளை பால் என்று கேட்டவருக்கு தண்ணி பால் குடித்தேனா? யாருக்கு என்ன பாவம் யாருக்கு என்ன பாவம் செஞ்ச? யாருக்குமே எந்த பாவமும் செய்யாதவர் குழந்தைகள் கிடையாது. பாவம் பாவம் பாவம். ஆமா நண்பா, இன்றைக்கு நான் ஒரு முடிவெடுத்து விட்டு. என்ன முடிவு? நான் இன்றைக்கு ஒரு முடிவெடுத்திருக்கின்றேன். தூக்கு போட்டுக்கலாம்னா ஆறா, எந்த பாவமும் செய்யலங்கிற அப்படி சுண்ணாம்பு தெருவு கேட்டு காலேஜ் ஆமா இருக்கிறதே பெரிய பாவம் அதுதான். ஏய், நான் ஒரு மனிதனை போதை தெரியுமா கூட நினைக்கிறேன். யாரு நீங்களா? ஆமா. சரி 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 சரி. நண்பா, அப்படி இருந்தாலும் இன்றைக்கு நான் என்ன முடிவு எடுத்திருக்கின்றேன்? என்ன முடிவு? தேவாதி தேவர்கள், அதாவது வாரத்தில் ஒரு முறை, மாதத்தில் ஒரு முறை, வருடத்தில் ஒரு முறை, திங்கட்கிழமை என்று தேவர் சபை அமைப்பது அவர்களுடைய வேலை. சரி. இன்றைக்கு திங்கட்கிழமை. இன்றைக்கு தேவாதி தேவர் சபையிலே தேவ இந்திரன் முன்னே யாராருக்கு என்னென்ன குறை அப்படி என்று தேவ இந்திரனாகப்பட்டவன் அறிவார். அதனால எனக்கு பிள்ளை இல்லா பாக்கியத்தை, அதாவது பிள்ளை இல்லா பாவியான என்று சொல்லி அந்த தேவர் முன்னே நான் முறையிட வேண்டும். சரி சரி. நான் தேவலோகம் போக வேண்டும். அப்படி தேவலோகம் போவதாக இருந்தால் என் மனைவியாகப்பட்ட 7 பேரையும் அழைத்து அவர்களிடம் சொல்லிவிட்டு போக வேண்டும் அல்லவா? மன்னர் அழைத்தார் என்று அதை சீக்கிரம் என் மனைவிகள் அழைத்து வா.